நடிகை சாய் தன்ஷிகாவினுடைய யோகிடா திரைப்படத்தினுடைய மேடையில் வச்சு சமீபத்தில் நடிகர் விஷாலும் நடிகை சாய் தன்ஷிகாவும் தங்களுடைய காதலை வெளிப்படையாக மீடியாக்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. வருகிற ஆகஸ்ட் 29 தாங்கள் 2 பேருமே திருமணம் செஞ்சுக்க போகிறதையும் தெரிவிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேருமே திருமணம் செஞ்சுக்க போகிறதுல பலருக்கும் மகிழ்ச்சி. பிரபலங்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேர் சேர்ந்து இது வரைக்கும் ஒரு படத்தில் கூட ஜோடியாக நடிச்சதில்லை. எப்படி இவங்க 2 பேர் ஜோடி சேர்ந்தாங்க, இவங்க 2 பேருக்கு இடையில் எப்படி காதல் மலர்ந்துச்சு அப்படின்றத இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதற்கான பதில் டி ராஜேந்தர் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், 2017ஆம் ஆண்டு சாய் தன்ஷிகாவுடைய நடிப்பில் வெளியான விழித்திரு அப்படின்ற திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட்டில் டி ராஜேந்தரை பற்றி மேடையில் பேசும்போது சாய் தன்ஷிகா பேச மறந்துடுவாங்க. அதை குறிப்பிட்டு டி ராஜேந்தர் அடுக்குமுடியில் கிண்டல் அடித்து சாய் தன்ஷிகாவை அந்த ஸ்டேஜில் வச்சு செய்வார். சாய் தன்ஷிகா எவ்வளவோ நான் இல்லை சார், அப்படி சார், இப்படி சார்னு மன்னிப்பு கேட்டுமே கூட டி ராஜேந்தர் அதெல்லாம் ஏற்றுக்காமல் சாய் தன்ஷிகாவை அந்த மேடையில் வச்சு கிழிச்சு தொங்க விட்டுருவார். என்ன பண்ணுறதுனே புரியாமல் சாய் தன்ஷிகா அந்த மேடையிலே பயங்கரமாக எமோஷனல் ஆகி அழுது ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுவாங்க. நடிகர் விஷால் அந்த டைமில் சாய் தன்ஷிகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் டி ராஜேந்தர் அந்த நடிகையை அப்படி மேடையில் வச்சு பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. தனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய நடிகர் விஷாலுக்கு நன்றி சொல்கிற விதமாக நடிகை சாய் தன்ஷிகா விஷாலுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த கால் அப்படியே நட்பாக மாறி அந்த நட்பு காதலாக மலர்ந்து இத்தனை வருஷமாக 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இப்போ அது திருமணத்தில் முடிஞ்சிருக்கு. அவங்க காதலுக்கான புள்ளியார் சுடியை போட்டதே நம்ம டி ராஜேந்தர் அவர் தான். அந்த மேடையில் அவர் பேசின அந்த பேச்சு தான். அந்த இன்சிடென்ட் கண்டிப்பாக வருத்தமடைய வச்சிருந்தாலுமே கூட சாய் தன்ஷிகாவுக்கு அதன் வழியாக தான் விஷால் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை அமைச்சு வச்சிருக்கு. அது இப்போ திருமணத்தில் வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால அவங்க 2 பேருமே காதல் மலர்றதுக்கு காரணமாக இருந்த டி ராஜேந்தருக்கு தான் நன்றி சொல்லணும்.